ஹலோ பைத்தான் ஸ்பார்டன்ஸ், வெல்கம் டு குயிக் த்ரோ. நம்ம அட்வான்ஸ்ட் பைத்தான் கான்செப்ட் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற ரொம்ப பவர்ஃபுல் மேஜிக் லைக் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ். அண்ட் இந்த ஸ்லாட்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஆப்ஜெக்டோட மெமரி ஆப்டிமைசேஷனுக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்லாட் யூஸ் பண்ணுறது மூலயமா எப்படி நம்ம மெமரி ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு நார்மல் பைத்தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட இன்டர்னல்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். லெட் மீ எக்ஸ்பிளைன் தட் கைஸ். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு நார்மல் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஏஜ்னு 2 ஆட்ரிபியூட் இருக்குது. தென் அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பேஸ் முதல்ல எடுத்துக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த சிஸ்டாட் கெட் சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். யூ கேன் see கைஸ், ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48ன்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ சைஸ்லாம் கம்மியாக தானே இருக்குது. அப்புறம் இதில் என்ன ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் பல பேர் உங்களுக்கு சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். எவ்ரி டைம் பைத்தானில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது அது கூடவே ஹிடன் டிக்ஷனரி ஒன்று என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் க்ரியேட் பண்ணும். அண்ட் இந்த ஹிடன் டிக்ஷனரி தான் நம்மளோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் அதோட வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். லைக் கிரீட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆட்ரிபியூட் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடியே க்ரியேட் ஆகிருக்க ஒரு ஆப்ஜெக்டில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டைனாமிக்காக இப்போ க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூவையும் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை என்னால் ஏன் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிடன் டிக்ஷனரி இருக்கிறதுனால தான் நம்மளால் ரன் டைமில் என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டில் டைனாமிக்காக ஆட்ரிபியூட்ஸை க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ அந்த ஹிடன் டிக்ஷனரி நான் எப்படி தாண்டா பார்க்குறது, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம். அந்த ஆப்ஜெக்ட் டாட் $_dictionary $_ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்ஷனரி அக்சஸ் பண்ணுற வேண்டிய கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஹிடன் டிக்ஷனரியை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த ஹிடன் டிக்ஷனரி சைஸையும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட டோட்டல் சைஸ் என்னது, அந்த ஆப்ஜெக்ட் சைஸ் ப்ளஸ் அந்த ஹிடன் டிக்ஷனரியோட சைஸ், இது ரெண்டையும் சேர்த்தா தான் நமக்கு ஒரு ஆப்ஜெக்டோட டோட்டல் சைஸ் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நான் அகைன் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். யூ கேன் see இந்த ஹிடன் டிக்ஷனரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டே இருக்குது. நேம்ன்ற ஆட்ரிபியூட்டுக்கு குயிக் த்ரோ, ஏஜ்ன்றதுக்கு 5 அண்ட் டைனாமிக்காக நம்ம கிரியேட் பண்ண ஆட்ரிபியூட் அண்ட் அதோட வேல்யூஸுமே இங்கே இருக்குது. அண்ட் நார்மலாக அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48. இந்த ஹிடன் டிக்ஷனரி கிரியேட் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 296 எடுத்திருக்கு. டோட்டலாக 344 ஆயிருக்கு. ஸோ 344ன்றது தான் நம்ம ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் சைஸ். ஸோ அந்த ஹிடன் டிக்ஷனரி ஒரு வாட்டி தான் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டியும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு ஹிடன் டிக்ஷனரி என்ன ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு டென்ஸில் இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 ஆப்ஜெக்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம், இல்லை ஒரு 100 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோன்றப்ப இது நமக்கு பெருசாக நம்ம ப்ரோக்ராமை அஃபெக்ட் பண்ணாது. பட் ஒரு கேம் இன்ஜின், எம்எல் டெவலப்மெண்ட் இல்லை ஏஐ டெவலப்மெண்ட்டில் பார்க்கும்போது நம்ம அங்கே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை நம்ம அங்கே கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நினச்சி பாருங்கள், ரேமை ஃபுல்லாக்கிடும் இந்த ஹிடன் டிக்ஷனரி மட்டுமே. ஸோ அப்போ இங்கே எப்படி மெமரி ஆப்டிமைசேஷன் நம்ம பண்ணலாம்? இதுக்கு தான் பைத்தான் என்ன பண்ணாங்கன்னா ஸ்லாட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, எக்ஸ்ட்ராவை க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்லாட்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த நார்மல் கிளாஸ்க்கும் இந்த ஸ்லாட் கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஸ்லாட் அப்படின்னு இந்த ஸ்லாட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆட்ரிபியூட். ஓகேவா கைஸ்? இந்த ஸ்லாட்ஸ்ன்ற கிளாஸ் ஆட்ரிபியூட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸை நம்ம என்ன பண்ணிடுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இனிஷியலாக வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். தட்ஸ் அ ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஓகே, இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணியிருக்கோம், இதனால் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? லெட் மீ ஷோ யூ த டிஃப்ரென்ஸ் கைஸ். இந்த ஸ்லாட் கிளாஸை யூஸ் பண்ணி நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட சைஸை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்த லைன் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்லாட் ஆப்ஜெக்ட் எவ்வளோ சைஸ் எடுத்துக்குது அப்படின்றத பார்ப்போம். நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இங்கே மேலே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் போது நடந்தது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண நடந்த விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கின ஸ்பேஸ் 48 இதோட சைஸ். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையா? அங்கேயுமே சைஸ் 48, இங்கேயுமே சைஸ் 48 தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ்? யா, நீங்கள் நினச்ச மாதிரி நீங்களே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒன்ஸ் இந்த ஸ்லாட் ஆட்ரிபியூட்ஸில் நம்ம ஆட்ரிபியூட்டை மென்ஷன் பண்ணிட்டோன்னா இது இன்டர்னலாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் கிட்ட இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நீ ஒரு ஹிடன் டிக்ஷனரியை க்ரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டோம் பைத்தான்கிட்ட. ஸோ இதனால் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நான் எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் சரி தான் எனக்கு ஒரு ஹிடன் டிக்ஷனரி என்ன ஆகாதுன்னா க்ரியேட் ஆகாது. பிகாஸ் நமக்கு அந்த ஹிடன் டிக்ஷனரி தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 296ன்ற சைஸை எடுத்துருந்துருக்கு. ஸோ நான் எப்படி நம்பர் இப்போது இந்த ஸ்லாட் வந்து டிக்ஷனரி க்ரியேட் பண்ணலை அப்படின்றத நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்சோ வெரி சிம்பிள்.
ஆக்சுவலாக இந்த நார்மல் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிடன் டிக்ஷனரி இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைனமிக்காக வந்து ஆட்ரிபியூட்டை க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ அப்போது இந்த ஸ்லாட்டுக்கு டிக்ஷனரி அவைலபிளாக இருந்துச்சுன்னா டைனமிக்காக ஒரு ஆட்ரிபியூட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை பண்ண முடியுது அப்படின்னு பார்ப்போம். நான் ப்ரோக்ராம் அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லாட் யூசர் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் greet அண்ட் நோ டிக்ஷனரி ஃபார் செட்டிங் நியூ ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஒன்ஸ் உங்கள் கிளாஸில் ஸ்லாட் இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டான ஸ்லாட்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி உங்களோட ஆட்ரிபியூட்ஸை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் டைனமிக்காக என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்ரிபியூட்டுமே க்ரியேட் பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லாட்ஸ் இருக்க எந்த ஒரு கிளாஸுக்குமே பைத்தான் என்ன பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிடன் டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணாது. இந்த ஹிடன் டிக்ஷனரி க்ரியேட் ஆகாததுனால நமக்கு நிறைய ஸ்பேஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். ஈவன் தோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்பேஸை சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலுமே நம்ம இந்த ஸ்பேஸ் சேவிங்காக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி டைனமிக்காக ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரேட் ஆஃபாக யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்லாட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்டோட மெமரியை வந்து நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம். சப்போஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு தோணலாம், எனக்கு ஸ்லாட்டும் வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக ஆட்ரிபியூட்டும் க்ரியேட் பண்ணுற ஃபீச்சரும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்லாட்ஸில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா எக்ஸ்பிளிசிட்டாக டிக்ஷனரி அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஸ்லாட்ஸ் யூஸ் பண்ணும்போது டைனமிக்காக ஆட்ரிபியூட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம், எரர் இல்லாமல் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு எரருமே இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்லாட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆப்ஜெக்டோட மெமரி மட்டும்தான் லெஸ்ஸாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது இன்னொரு ஃபீச்சருமே நமக்கு தருது. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஆட்ரிபியூட் வேல்யூஸை அக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது யூன்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற நேம் ஆட்ரிபியூட்டோட வேல்யூவை நான் அக்சஸ் பண்ண போகிறேன். லெட் மீ ரன் த ப்ரோக்ராம். ஒன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே குயிக் த்ரோ அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இப்போ நம்ம ஆட்ரிபியூட்டோட வேல்யூ அக்சஸ் பண்ணோம்ல, இதோட ஸ்பீடை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாட் யூஸ் பண்ணுறது மூலயமா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட ஸ்பீட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக மைனட்டாக தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இதோட இம்பேக்ட் எங்கே உங்களுக்கு பெருசாக இருக்கும், அதாவது ரொம்ப எங்கே பர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ப்ரோக்ராம்ஸில் லைக் கேமிங் ப்ரோக்ராம்ஸில் நம்ம ஸ்கோர்ஸ் அண்ட் லெவல்ஸ் இந்த ஆட்ரிபியூட்டெலாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு செகண்ட் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் உங்களால் கிளியராகவே ஃபீல் பண்ண முடியும் இந்த ஆட்ரிபியூட்டை உங்களால் வேகமாக அக்சஸ் பண்ண முடியுதுன்றது. சரி, ஓகே, ஸ்லாட்ஸ் எப்படி மெமரி சைஸை குறைச்சி தருது அப்படின்றதுக்கான இன்டர்னல்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லைக் டிக்ஷனரி நார்மல் கிளாஸ் க்ரியேட் ஆகும்போது டிக்ஷனரி இருக்கும், பட் நம்ம ஸ்லாட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஹிடன் டிக்ஷனரி இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லாட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஆப்ஜெக்ட் மெமரி ஆப்டிமைசேஷன் என்னால் பண்ண முடியுது. இப்போது ஆட்ரிபியூட் வேல்யூஸை ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறல, அது எதனால அதால் செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணமும் இந்த ஹிடன் டிக்ஷனரி தான். நார்மல் ஆப்ஜெக்டில் வேல்யூ அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது யூ கேன் டேக் இட் திஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள், u.name அப்படின்ற ஆட்ரிபியூட்டை நான் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இங்கே என்ன இன்டர்னல் ப்ராசஸ் நடக்கும்னா இந்த u.hidden டிக்ஷனரி இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்டோட ஹிடன் டிக்ஷனரியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பார்க்கும். அண்ட் இதுக்குள்ளே நம்ம தேடிட்டு இருக்க கீ இருக்கா அப்படின்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி செக் பண்ணணும். லைக் இந்த நேம் நம்ம நேம்னு கொடுத்தோம்ல, இதில் கீன்றது இந்த நேம் தான் நான் கீன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரியில் எங்கே இருக்குது அப்படின்னு ஒன்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும். ஒன்ஸ் அந்த கீயை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கீயோட வேல்யூ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஜெக்ட் வேல்யூ அக்சஸ் பண்ணுறதுக்கு 3 விஷயம் பண்ணுது. ஒன்று டிக்ஷனரியை பார்க்குறது, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே கீயை சர்ச் பண்ணுறது கம்பேர் பண்ணி, அண்ட் ஃபைனலாக கீயை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறது. இந்த மாதிரி 3 விஷயம் நடக்குது. பட் ஸ்லாட்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்ஷனரி இருக்காது ஸ்லாட்ஸில். லைக் இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சுக்கோங்க, ஓகேவா. நீங்கள் ஒன்ஸ் உங்களோட ஸ்லாட் ஆப்ஜெக்டோட நேம் கொடுத்துட்டீங்க, லைக் s.nameன்னு கொடுத்து வேல்யூ அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இங்கே டிக்ஷனரிலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்டோட நேமில் போய் செக் பண்ணோம். செக் பண்ணால் அந்த இடத்துல கன்ஃபார்மாக அதோட வேல்யூ இருக்கும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ராம்ன்ற வேல்யூ அதில் இருக்கும். லைக் டைரக்ட் மெமரி என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நார்மல் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம டிக்ஷனரியில் நிறைய ப்ராசஸ் நடக்குது. இதனால் நம்மளால் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அக்சஸ் பண்ண முடியல. பட் ஸ்லாட்டில் அந்த மாதிரி இல்லாமல் டைரக்ட் மெமரி அக்சஸ் நமக்கு கிடைக்கிறதுனால நார்மல் கிளாஸை விட நீங்கள் ஸ்லாட்ஸ் இன்க்ளூட் பண்ண கிளாஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
வேல்யூஸை ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியுது நம்மளால். அண்ட் நீங்கள் ஸ்லாட் கிளாஸில் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் உங்களோட சைல்டு கிளாஸில் ஸ்லாட்ஸ் இருந்து உங்களோட பேரண்ட் கிளாஸில் ஸ்லாட் இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்களோட சைல்டு கிளாஸில் அகெயின் டிக்ஷனரி என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதனால் நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் டைமில் ஸ்லாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே கைஸ், உங்கள் எல்லாருக்கும் ஸ்லாட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட மெமரி யூசேஜை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். போத் ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறன்றதும் ஐடியா கிடச்சிருக்கும். ப்ளஸ் இன்டர்னல்ஸில் என்ன நடக்குது, எதனால நமக்கு இந்த சைஸ் குறையுதுன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி பைத்தானோட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை இன்னும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த ஃபீச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, all Python Spartans, happy coding.